வெல்கம் டு ஹோம் லைஃப் அண்ட் கிச்சன். இன்றைக்கு ஒரு சூப்பர் அட்டகாசமான ஆரோக்கியமான கொத்து ரொட்டி ரெசிபி எப்படி செய்கிறேன்னு வாங்க பார்ப்போம். அதுக்காக நான் 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்து இப்படி சலித்து வச்சுக்கிறேன். அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கொள்ளலாம். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கொண்டேன். அதோடைய 4-5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து இப்படி நல்லா ஒரு தேனை மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். கொஞ்சம் வெதுப்பான தண்ணி எடுத்து அதோட கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு சப்பாத்தி பதத்துக்கு இப்படி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாவு காஞ்சி போகாமல் வைக்கிறதுக்காக நான் மேலே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் பூசி அதை மூடி ஒரு ஹவருக்கு மாதிரி எடுத்து வச்சு கொண்டேன். ஒரு மணித்தியாலமாக ஊறின அந்த மாக்கலவை எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி போல்ஸாக எடுத்துக்கொள்ளலாம். கொத்து ரொட்டி செய்கிறதுல எக்ஸ்பர்ட் ஆகினவங்கெல்லாம் தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்க்காதீங்க. என்னதான் கடைகளில் நாம் வாங்கி சாப்பிட்டாலும் நம்மளோட கையால் செஞ்சு சாப்பிடணுன்னு ஒரு ஆசைக்குத்தான் செய்ய எல்லாருக்குமே. அந்த மாதிரி தான் நானும் ஈந்துட்டு ஒரு டைமில் இப்படி கொஞ்சம் செஞ்சு சாப்பிட்டு கொள்ளுவேன். வீட்டிலையே கொத்து ரொட்டி செய்கிறேன்டா பிள்ளைகளுக்கும் சரியான விருப்பம். எல்லா குட்டி குட்டி போல்ஸையுமே இப்படி பிடிச்சி முடிஞ்சு நான் இந்த மாதிரி ஒரு 15 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கொள்கிறேன். இப்போது நம்மளோட கொத்துக்கு தேவையான மரக்கறிகள் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அதுக்காக நான் 150 கிராம் கேரட் எடுத்து இப்படி நைஸாக தோல் சீவி பொடிசாக கிரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் பெரிய சைஸ் வெங்காயம் 1, கறி கொச்சிக்காய் 1, பச்சை கொச்சிக்காய் ஒரு 2-3 பச்சை கொச்சிக்காய் சேர்த்துக்கொள்ளலாம் உங்களோட விருப்பத்துக்கு மாதிரி. கொஞ்சம் பெரிய சைஸ் லீக்ஸ் எடுத்து அதில் ஒயிட் பகுதியை புறம்பாகவும் க்ரீன் பகுதியை புறம்பாகவும் மாதிரி நல்ல மெல்லீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். கேரட்டையும் இப்படி நல்ல மெல்லீஸாக துருவி எடுத்து வச்சுக்கிறேன். எல்லாத்தையுமே இப்படி கட் பண்ணி வச்சதுக்கு பிறகு எனக்கு கொஞ்சம் வெங்காய இலை கிடச்சிது. அதையும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அது ஆப்ஷனல் தான், தேவையாயிருந்தால் விரும்பினா போட்டுக்கொள்ளலாம். அது பிறகு ஒரு பெரிய சைஸில் தக்காளியில் 2 எடுத்து அதையும் கட் பண்ணி வச்சுக்கிறேன். நான் சப்பாத்தி செய்கிற ரொட்டி செய்கிற அந்த கல் எந்த கொஞ்சம் சின்னதாக இருந்ததால் ரொட்டி தட்டுறது நான் அப்படி ஒரு பெரிய கோப்பம் எடுத்து அதில் கொஞ்சம் நல்ல மெல்லிஸாக ஒவ்வொன்றா ரொட்டிகளை தட்டி எடுத்துக்கொள்கிறேன். நான் தட்டின ஒவ்வொரு ரொட்டிகளையுமே புறம்பா எடுத்து நல்லா தட்டின ரொட்டி எடுத்து இன்னொரு சகனுக்கு மாற்றி அதுக்கு மேலே லைட்டாக தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி நாம் என்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த எண்ணெயை ஊற்றி அதுக்கு மேலே கொஞ்சமாக கோதுமை மாவை இப்படி மேலால் போட்டு ஒவ்வொரு ரொட்டியாக நம்ம தட்டி அதுக்கு மேலே அடுக்கி எடுத்து ஒரு 5-6 ரொட்டி வர மட்டுக்கும் அடுக்கி எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ நான் ஒரு 5 ரொட்டி எடுத்து இந்த மாதிரி மேலே போட்டு ஓட்டில் போட்டு சுட்டு எடுத்துக்கொள்கிறேன். மிச்சமாக வேகாமல் இப்படி லைட்டாக வேகினத்தோடையே நம்ம மேலால் ஒன்றா உரிச்சு எடுத்தால் ரொம்ப மெல்லிஸாக நைஸாகவே வரும். இப்போது சுட்டெடுத்த ரொட்டிகள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இந்த கொத்து ரெசிப்பியை நான் ஒரு நைட் டின்னருக்காகத்தான் ரெடி பண்ணியிருந்தேன். அன்றைக்கு பகல் இறைச்சி கறி ஆக்கினதால் அந்த கறியெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சுது. அந்த ஆக்கின இறைச்சி துண்டுகள் எல்லாத்தையுமே போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காக ஆயிலில் ஹீட் பண்ண வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் மெல்லிய நெருப்பில் போட்டு லைட்டாக பொரித்து எடுத்துக்கொள்கிறேன். உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் நீங்கள் பொரிக்காமலும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் பொரித்து செஞ்சால் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம சமைச்ச இறைச்சின்றபடியால்
அதில் உள்ள கறிகள் எல்லாம் டக்குண்டு கருவை பார்க்குறதால கொஞ்சம் மெல்லிய நெருப்பாக வச்சு பெரட்டி பெரட்டியாக எடுக்கணும். இல்லைன்னு சொன்னால் கறி தீஞ்சு போயிடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் அந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெயெல்லாம் வடியட்டும்னு சொல்லி ஒரு பக்கத்துக்கு இறைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் நிறைய எண்ணெய் குடிச்சு போய் தீக்கிறதால. இப்போது கொத்துரொட்டி செய்கிறதுக்கு மாதிரி நல்ல வாய் அகண்ட பெரிய ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்து அடுப்பில் வச்சு சட்டி நல்லா சூடாகினதும் நாங்கள் இறைச்சி ஃப்ரை பண்ண அதே ஆயிலையே இதுக்கு சேர்த்துக்கொள்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதை ஒரு மிக்ஸ் ஒன்று கொடுத்து கொள்ளலாம். இப்போ கட் பண்ணி எடுத்த வெங்காயம் அதோட பச்சை கொச்சிக்காய் ரெண்டையுமே சேர்த்து லைட்டாக ஒரு மிக்ஸ் ஒன்று கொடுத்து கொள்வோம். அது ஓரளவுக்கு வதங்கி வரும்போது இப்போ முட்டையை சேர்த்து கொள்ளலாம். அதுக்காக நான் 3 நாட்டுக்கோழி முட்டை சேர்த்திக்கிறேன். இதுக்கு அதிகமாகவும் போடலாம், குறைச்சும் போடலாம், அது உங்களோட இஷ்டம்தான். அதுலேயே நான் ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 ஸ்பூன் கட்டர் தூள் சேர்த்திக்கிறேன். அதோடு அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கொள்ளலாம். என்ற தூள் உப்பு இல்லாததால் நான் உப்பு தண்ணி சேர்த்திக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சு இந்த தக்காளி, அந்த லீக்ஸோட ஒயிட் பகுதி எல்லாத்தையுமே சேர்த்து நல்ல ஒரு மிக்ஸ் ஒன்று கொடுத்து கொள்ளுவோம். அதுகளெல்லாம் ஓரளவுக்கு வதங்கி வர ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்து நல்ல ஒரு மிக்ஸ் ஒன்று கொடுத்து கொள்ளலாம். நம்மளோட கேரட் துருவலில் பாதியை சேர்த்து நல்ல ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். ஒரு நிமிஷம் செட் ஆகி வந்ததுக்கு போகிறோம். இப்போது கட் பண்ணி வச்சு இந்த ரொட்டிகளை சேர்த்துக்கொள்ளுவோம். கறியில் உள்ள இறைச்சி துண்டுகளை இப்படி பொரித்து நான் பிச்சு வச்சுக்கிறேன் கொஞ்சம் பொடிசாக. அதுகளையும் சேர்த்து அதோடைய லீஸ் கேரட், அந்த வெங்காயத்தோட தாள் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு நல்ல மிக்ஸ் ஒன்று கொடுத்து கொள்ளுவோம். இப்போ நம்ம உரப்பான ஊற்றுறதுக்கு இடையில் சின்ன பிள்ளைகள் இருக்கிறவங்க கொஞ்சம் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு பிறகு உரப்பானத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். அவ்வளோதான். லாஸ்ட்டாக நான் கொஞ்சமாக வெங்காயத்தாள் எடுத்து வச்சுருந்தேன், போட்டு ஃப்ளம்மை ஆஃப் பண்ணி விட்டா கொத்துரொட்டி சூப்பராக ரெடி ஆகிரும். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.